குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம சத்சங்கம் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. சத்சங்கம் அப்படி என்ன செய்யுது, அதனோட நோக்கம் என்ன, அவசியம் என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். ஒரு தடவை அவை பாட்டி கிட்டக்க முருகன் கேக்குறாங்க, இனியது எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவை பாட்டி சொல்றாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது கனவிலும் நனவிலும் அறிவினரை காண்பதுன்னு சொல்றாங்க. அதாவது தனிமையில இருக்கிறது இனிது, அந்த தனிமையிலும் இறைவனை தொழுவது இனிமை, அதைவிட இனிது அறிவுடைய சான்றோர் இருக்கும் சத்சங்கம்னு சொல்றாங்க. இதையே வள்ளலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். அதாவது அவருமே என்ன சொல்ற அப்படின்னா, நல்லோரோட நட்புறவு கொள்ளணும், அதுக்கு சத்சங்கம் வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப சத்சங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத் பிளஸ் சங்கம் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். சத் அப்படின்னாலே உண்மை, சத்தியம். இந்த உண்மையும் சத்தியமும் நிறைஞ்சிருக்க ஒரு பூரண பொருள் எதுன்னா அது இறைநிலைதான். அதனாலதான் அதுக்கு சத்துன்னு பேரு. சங்கம் அப்படின்னா கூடுதல், இணைதல், சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சத் சங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் தன்னோட களங்கங்களை போக்கி பிறவி தொடர அறுத்து இறைநிலையோட இணைய ஒரு குருவின் வழிகாட்டுதல் தான் சத் சங்கம். இந்த இடத்துல அறிவுடைய ஆன்றோ சான்றோர்கள் இறை சிந்தனையோட இருக்கிறதுனால இதுக்கு சத் சங்கம்னு பேரு. மார்கழி மாதத்துல பக்தி மார்க்கத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மார்கழி மாதத்துல தேவர்களுக்கு உகந்த மாதமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிகாலை நேரத்துல எல்லா கோவில்கள்லயும் 30 நாளும் பஜனைகள் நடக்கும். எல்லாரும் சேர்ந்து அங்க கோவில்ல பாசுரங்கள் படிப்பாங்க, அப்புறம் திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க, இதெல்லாம் படிப்பாங்க. அப்ப இதெல்லாம் இப்படி எல்லா இறை சிந்தனையோட இருக்கிறதுனாலே கூடி வராத நற்காரியங்கள் கூட வாழ்க்கையில கூடி வர செய்திடும் அப்படின்றத சொல்றாங்க. இத என்ன சொல்றாங்கன்னா, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்ன்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ர நாமத்திலையும் பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருது. அது என்னன்னா, எங்கெல்லாம் நல்லோர்கள் கூடி இருக்கிறாங்களோ அந்த சபையில அவங்கள காப்பாத்துறதுக்காகவே கிருஷ்ணர் அவதரிக்கிறதா பகவத்கீதையில இருக்கு. அப்ப சத்சங்கத்துல எல்லாரும் இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய மகத்துவம் தான். ஏன்னா பக்தியின் மூலமா, யோகத்தின் மூலமா சத்சங்கத்துல இருக்கிறவங்கள இறைவன் தன்னோட இணைத்துக் கொள்றதா மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்ப சத்சங்கம் இறைவனை அடையக்கூடிய ஒரு சாதனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சத்சங்கம் எப்படி வந்தது, அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தர், ஆதிசங்கரர், ராமானுஜர் இப்படி இந்த மகான்கள் வாழ்ந்த காலங்கள்ல மனிதன் ஏன் துன்பப்படுறான், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்ததுக்காகவும் முக்தி அடையறதுக்காகவும் தான் சத்சங்கம்ங்கிறது வந்தது. இந்த மகான்களை பாக்குறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமா அவங்கள தேடி போனாங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட பிரச்சனைகளை, கஷ்டங்களை இது எல்லாத்தையும் அவங்க கிட்டக்க சொன்னா சரியாயிடும் அப்படின்னு அவங்க அதை நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த சத்சங்கத்துல உட்கார்ந்தாலே காரியம் சித்தியாகுது அப்படிங்கறதையும் உணர்ந்தாங்க. அதனால சத்சங்கம் ரொம்ப முக்கியமா இருந்தது அந்த காலத்துல. அதே மாதிரி சத்சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் வாழ்றாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒண்ணு ஒரு ஒரு சைடுல எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறவங்க. அதாவது நான் யார், ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திக்க கூடியவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க. ரெண்டாவது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நினைப்புல ஊர் சுத்தணும், நல்லா சாப்பிடணும், நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இப்படி வந்த நோக்கத்தையே மறந்து வாழ்றவங்க இன்னொரு பக்கம். இதத்தான் மகரிஷி கேக்குறாரு, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம்னு கேக்குறாரு. அதாவது ஐந்தறிவு ஜீவன் என்ன செய்யுது, சாப்பிடுது, தூங்குது, அதுக்கப்புறம் குட்டி போடுது. அதுக்காக மட்டுமே தான் அது பிறந்திருக்கு. ஆனா மனிதன்றவன் அப்படி இல்லை, அதை விட உயர்வானவன். அதை தாண்டி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருட்தந்தை அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அதுல பேசுறோம், கேட்கிறோம், பாக்குறோம், நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறோம். அப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் போனுக்கே ஒரு நோக்கம் இருக்கும்போது, இறைநிலையிலிருந்து வந்த மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அப்ப நான் யாரு, எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிற இந்த உண்மை நிலை எல்லாத்தையும் விளக்கி பிறவி தொடரையே அறுத்து இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தோட போய் இணையணும், ஐக்கியமாகணும். அதுக்காக தான் இந்த சத்சங்கம் அதனோட நோக்கமா தான் சத்சங்கம் இருக்கு.
காஞ்சி மகா பெரியவரை வந்து ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவரோட சத்சங்கத்துல அவரோட இடத்துல வந்து சத்சங்கம் ஒரு நாள் நடந்துட்டு இருந்தது. அப்ப அவர் வந்து அதுல கர்ம வினை, மறுபிறவி இதெல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அதுல ஒருத்தர் வந்து எழுந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து இந்த இது வந்து மறுபிறவி, கர்ம வினை இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து மகா பெரியவர் வந்து சொல்றாரு, அவரை கூப்பிட்டு, நீ வந்து ஒண்ணு பண்ணு, நேரா அந்த பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போ. அங்க போனேன்னா அதுலயும் வந்து குறிப்பா வந்து குழந்தைங்க இருக்கிற பிரிவு இருக்கு இல்லையா, அந்த இடத்த போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே இவரு என்ன பண்றாருன்னா, குழந்தைங்க பிறந்த நியூ பார்ன் பேபிஸ் அந்த வார்டுக்கு வந்து, குழந்தைங்க பிறந்த வார்டுக்கு வந்து போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அங்க வந்து ஒரு குழந்தை வந்து தரையில படுத்துட்டு இருக்கு, இன்னொரு குழந்தை பாயில படுத்துட்டு இருக்கு, இன்னொரு குழந்தை வந்து மெத்தையில படுத்திருக்கு, இன்னொரு குழந்தைய பார்த்தா அது வந்து ஏசி ரூம்ல தொட்டில்ல வந்து படுத்துட்டு இருக்கு. அதுக்கு தனியா ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க, தொட்டில்ல படுத்துட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஒண்ணும் புரியாம என்ன பண்றாரு, பார்த்துட்டு வந்துடுறாரு. உடனே அதுக்கு மகா பெரியவர் சொல்றாரு, பாத்தியா அப்படின்னோடனே, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, அதாவது குழந்தையோட பிறப்புல வந்து கடவுள் எந்த பாரபட்சமும் பார்க்கல. அது பிறக்கும் போதே என்ன தப்பு செஞ்சது, ஏன்னா ஒவ்வொரு நிலையிலயும் குழந்தைங்க அங்க இருக்கு, ஒண்ணு பாயில ஒண்ணு மெத்தையிலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தேன் இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியுமா, நாம ஏற்கனவே செஞ்ச நல்லது கெட்டது இதெல்லாம் சேர்ந்து பாவ புண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து என்ன ஆகுதுன்னா பதிவாகி பிறக்கும் போதே ஒரு பெரிய மூட்டையா நம்ம வந்து சஞ்சதத்தை கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற காலத்துல நம்ம என்ன சொல்றோம், நான் யாருக்கும் தீமையே செஞ்சதில்ல, ஒருத்தருக்கும் துன்பமும் எந்த துன்பமும் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சொன்னா அப்படின்னு துன்பம் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனாலும் என்ன சொன்னாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம், பொறாமை, வஞ்சம், இந்த தீய குணம் எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட சேர்ந்து சேர்ந்து பதிவாகுது. அப்ப இதெல்லாமே என்ன பண்றோம், இதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் நாம திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் வேரோட அறுக்கணும் அப்படின்னா அதுக்கு சத்சங்கம் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புரியும்படியா வந்து சொல்லி அனுப்புறாரு. இப்ப வந்து நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து சத்சங்கத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கே நல்வழி நடப்பவர்கள் எல்லாரும் கூடி ஒருமனதாக நல்லதை சிந்தித்து, நல்லதை பேசி, நல்லதை செய்து இறைவனை வந்து தியானிக்கிறார்களோ அதுதான் வந்து சத்சங்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சத்சங்கம் வந்து 1958ல நான் அருள் தந்தை அவர்கள் வந்து உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற பேர்ல வந்து முதல்ல வந்து அந்த அமைப்பை வந்து உருவாக்கினாங்க. அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உலக அமைதி அப்படிங்கிறது தெரியும். இந்த உலக அமைதி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அவனோட உடல், உயிர், மனம் இந்த 3மே வந்து ஆரோக்கியமா இருந்தாலே தனி மனித அமைதி வந்து வந்துரும். அதனால என்னன்னா, அதுவே என்ன தொடர்ச்சியா என்னன்னா, குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு விரிந்து 5 வகையில கடமையை செய்யும் போது உலக அமைதி வந்துடுதுன்னு அருள் தந்தை வந்து சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, தனி மனித ஒழுக்கம்ங்கிறது வந்து ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அப்பதான் வந்து மனிதன் வந்து தனக்கும் துன்பம் கொடுக்காம, பிறருக்கும் துன்பம் தராத செயல்களை செய்யும் போதுதான் வந்து புதுசா எந்த பதிவுகளும் சேராது. இருக்கிற பதிவுகளை வந்து கழிச்சாலே வந்து நம்ம இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் வந்து சொல்றாங்க. அதுக்காக தான் மகரிஷி அவர்கள் வந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகள், அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்பம், மனதுக்கு தவம்னு இதெல்லாம் வந்து சொல்லித் தரக்கூடிய சத்சங்கமா அறிவு திருக்கோயில், அறக்கட்டளைகள், தவ மையங்கள் எல்லாம் வந்து சிறப்பா செயல்பட்டுட்டு வருது. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இணையமும் வந்து சத்சங்கம் தான். இப்ப வீட்டு வேலை, குடும்ப சுமை, பொறுப்பு இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிறவங்களால வந்து வெளியில இதுக்குன்னு சத்சங்கத்துக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு ரொம்ப வந்து யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்திலேயே வந்து இணையம் மூலமா இந்த சத்சங்கம் வந்து எல்லாரையும் வந்து சேர்த்து வைக்குது. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சத்சங்கம் இந்த இணையம் மூலமா நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட்டு தவமும் சிந்தனை விளக்கமும் தினமும் இருக்கு. சாதாரணமா வந்து வீட்டுல ஒருத்தர் தவம் பண்ணினாலே வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம இப்ப ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் வந்து வெளிச்சமா இருக்கும். அதுவே வந்து ஒரு 2 விளக்கு 3 விளக்கு ஒரு 10 விளக்கு ஏத்தினோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த வீடே வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும்.
அது போலதான் நாம எல்லாருமே சேர்ந்து தவம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம பண்ற இந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு, ஒரு காந்த ஒரு ஒரு வைப்ரேஷனோட ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த காந்த களத்துல எல்லாரும் சேர்ந்து தவம் பண்ணும்போது, தவமே வரலன்னு சொல்றவங்க கூட சிலர் இருப்பாங்க. அப்ப இந்த கூட்டு தவத்துல கலந்துக்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாரோட ஆற்றலும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள வந்து தவம் வராதவங்களையும் அந்த நிலைக்கு வந்து கொண்டு போயிடும். எப்படி வந்து ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா, கல்லு, மண்ணு, தூசி, இருக்கிற குப்பை எதையும் பார்க்காம எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் எப்படி வந்து அது கடல்ல கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? அதே போலதான் வந்து சத்சங்கத்திலயும் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம இந்த கூட்டு தவம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த தவம் வந்து சித்தியாகும். இது வந்து நம்ம இந்த சத்சங்கம்ங்கிறது வந்து நம்மள வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வேற வேற இடங்கள்ல வந்து இருந்தா கூட நம்ம எல்லாரோட எண்ணமும் வந்து எப்படின்னா இறைநிலையை நோக்கித்தான் பயணிக்குது. அப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த கூட்டுத்தவத்துல கலந்துகிட்டு நாம கொடுக்கக்கூடிய இந்த வாழ்த்து, சங்கல்பம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா வந்து செயலுக்கு வரும். அதே மாதிரி நாம நினைச்ச மாதிரி நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட சித்தியாகும். அதுக்கப்புறம் நம்ம தவத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சிந்தனை விளக்கத்துல வந்து நம்ம வந்து கேட்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட தேடல்களுக்கெல்லாம் வந்து இங்கதான் வந்து பதில் கிடைக்கும். அப்ப இந்த சத்சங்கத்துல நாம கலந்துக்கிறோம் அப்படின்னா, இது இத்தனை நமக்கு தவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அறிவோட தெளிவு கிடைக்குது. அத தாண்டி நம்மளோட பிறவி தொடரே அறுத்து நம்மள கரை சேர்க்கக்கூடிய தெப்பமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இந்த சத்சங்கம் தான். அதனாலதான் வந்து இந்த சத்சங்கத்தை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அருள் தந்தை அவர்கள் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, "அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற வாரீர், இன்ப நிலையதை ஏக நிலையதை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலாவே அவர் வந்து பாடியிருக்காரு. எல்லாரையும் வந்து சத்சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன் வந்துகிட்டு இங்க இந்த சத்சங்கத்துல வந்து கலந்துக்கோங்க. கலந்துகிட்டு எல்லாரும் பயனடையணும். அதே மாதிரி பயனடைஞ்சு அதோட இருந்துடக்கூடாது. அதுல வந்து இன்னும் தெளிவு பெறணும். அதுக்கப்புறம் தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து நிலைச்சு இருக்கணும் அப்படிங்கிறாரு. கத்துக்கிட்டேன் அதனால இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரில அதுல வந்து நிலைக்கணும். அதே மாதிரி நாம எப்படி உயர்ந்திருக்கோமோ, அதே மாதிரி மத்தவங்களையும் இங்க இருக்க கோடானு கோடி மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே உயர்த்தறதுக்கு நாம ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து சத்சங்கத்துல வந்து உறுப்பினர்களா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அருட்தந்தை வந்து ஆணித்தரமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சத்சங்கத்தினுடைய மேன்மை வந்து எப்பொழுதுமே தெய்வீகமானது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. இத குறிப்பிட்டு சொல்ற மாரி ஒரு கதை ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும். ஆ என்னன்னா, விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்ட மகரிஷிக்கும் வந்து என்னன்னா 2 பேருக்கும் ஒரு விவாதம் நடக்குது. என்ன பண்றாங்கன்னா, தவம் பெருசுன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் அவர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வசிஷ்டர் வந்து சொல்றாரு, இல்ல சத்சங்கம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்தோனே ஒரு தீர்வுக்காக மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சூரிய பகவானையும் ஆதிசேஷனையும் கூட்டிட்டு வாங்க. அவங்கதான் வந்து இதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூரியன் வந்து என்ன சொல்றாரு, சூரியன் கிட்ட வந்து கேக்குறாங்க. கேட்கும்போது நான் வந்துட்டுனா என்னோட வேலை என்ன ஆகும், உலகமே இருண்டுடும் அப்படின்னாங்க. அப்ப ஆதிசேஷன் அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த பூமியோட பாரத்தை எப்படி இத வச்சுட்டு இது விட்டுட்டு வர முடியும்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. நாங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் ஒரு இத குடுக்குறோம். நான் விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 1000 ஆண்டு தவம் செஞ்ச அந்த பலன் அந்த இத குடுக்குறேன் நானு. தவத்தோட பலனை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் குடுக்குறார். அப்ப ஒரு இதுல இடையில பார்த்தா அவர் ஃபர்ஸ்ட் 100 ஆண்டு தவம் செஞ்ச பலனை குடுக்குறாங்க. ஆனாலும் என்னன்னா அது வந்து எடை வந்து அப்படியே கீழேயே நிக்குது. 1000 ஆண்டு பண்ண தவத்தோட பலனையும் சேர்த்து குடுக்குறாங்க. அப்பயும் வந்து அது வந்து மேல வரல. அப்ப உடனே என்ன சொல்றாருன்னா, இவரு வசிஷ்ட மகரிஷி சொல்றாரு, நான் வந்து என்னோட சத்சங்க சகவாச பலன் வந்து இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஒரு நாழிகை இருக்கு. அதுல நான் 1/4 பங்கு குடுக்குறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, ஆதிசேஷன் அந்த பூமிய எடுத்து அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா, அத எடுத்து அப்படியே வச்சிடுறாரு. அது வந்து அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. அப்ப அவ்வளோ பலன் வந்து என்ன அப்படின்னா, தவத்தை விட சத்சங்கத்துக்கு அவ்வளோ பலன் இருக்கு. அப்ப சத்சங்கத்துல இந்த கூட்டு தவத்துல நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணும்போது கூட்டு தவத்துல நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து சித்தியாகும். நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையில நல்லா உயரலாம். நம்ம கொடுக்குற வாழ்த்து, சங்கல்பம் எல்லாமே வந்து சீக்கிரமா செயலுக்கு வரும். அத உணர்த்ததுக்காக தான் இந்த கதை. அப்ப தவம் வந்து நம்ம கூட்டு தவத்துல வந்து நம்ம சேர்ந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே வாழலாம் அப்படிங்கறத வந்து சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க. அப்ப வந்து என்னன்னா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கறது போல சத்சங்க தொடர்பு நமக்கு எப்பொழுதுமே இருந்தது அப்படின்னா, நம்ம வளமோடு நலமோடு வாழ
இதனோட தொடர்பு எப்பயுமே அவசியம் இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த சிந்தனையை வந்து இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.